அம்மா இப்பயே பேசாம இல்ல. ஐயோ என்னது சரி கிட்ட கரஞ்சு கொட்டதுக்கு மனமார்ந்த நடக்கும். இது ராஜ்யத்துல நான் வந்திருக்கிறேன். என்கிட்ட பேசுறது ஆளு கிடையாதா? பேசுறதுக்கு ஆளு இல்லையான்னு கேட்டேன். அப்படியா? ஒரு தவக்கா முட்டிட்டு வருமா? ஒரு தவக்கா போயிட்டு வருமா? எப்படி வேணா வர சொல்லு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லு. ஒரு தவக்கா எதுக்கு? நான் பேர் மதிப்புரிய சாமி கொண்டு வருவாங்களோ அவங்க சுத்தம் ஐம்புறையோ நான் பேர் மதிப்புரிய நல்ல உள்ள பிடித்த அருமையான தங்கம் யார் தெரியுமா? முப்பட கவுண்டர் ஐயா அவர்களா? யாருங்க நம்மளுக்காக வாழ்வழி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாடு பொண்ணு அச்சப்பட்டு வாழ்ந்து ரெண்டு பொண்ணு பெற்று பெருகி எந்த பக்கம் கூட தங்கமா இருக்கு எந்த நோயும் இல்லாதவங்களுக்கு தீர போடு வாழணும்னு சொல்லி இந்த உலக தெய்வத்தை வேண்டியவன் என்று விளக்கம். நல்ல உள்ள பிடித்த அருமையான தங்கம். என்ன ஒரு வேடத்திலேயே சிறந்த நடிகை. ஆமா, ஒரு பெண் வேடத்திலேயே சிறந்த நடிகை யாரு? பேரு மதிப்புரிய நல்ல உள்ள பிடித்த அருமையான தங்கம். சரியா? ஒரு பெண் வேடத்திலேயே சிறந்த நடிகை. அப்பேற்பட்ட சத்யா அம்மாவெல்லாம் அவங்க வந்து 100 ரூபாய் வாழ்வழி இருக்கிறாங்க. சரியா? இப்ப மாறுபட்டு இருந்த மேல இன்னும் ஆணு குடும்பத்தும் எல்லாம் அரசப்பட்டு வாழ்ந்து பெண்ணு குடும்பத்தும் எல்லாம் பெற்ற பிறகு எந்த பக்கம் போனா தங்கம்மா இருந்து எந்த நோய் நொடிக்கு சீரி திருப்போடு வாழணும்னு சொல்லி இந்த உலக தெய்வத்தோட வணக்கம். காசு கொடுத்தாங்களே. ஆமா, எது கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். காசு கொடுத்தாருல, எதுக்கு கொடுத்தாரு தெரியுமா? இன்னொரு இடத்துல சொல்றாரு. எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரு. எங்க தாத்தா. உங்க தாத்தா? ஆமா, சாக வேண்டிய வயசாகி போச்சு. கட்டலோடய இழுத்துக்கிட்டே கிடக்குறான் எங்க தாத்தா. எப்படி அத பாக்கணும், அத பாக்கணும் அப்படின்னு எங்க தாத்தா இழுக்கிறா. அப்படி எங்க பாட்டிக்கு ஒரே சந்தேகம் எடுத்துக்கிச்சு. என்னடா கடைசி காலத்துல கிழவன் ஜாவாம அதை பாக்கணுங்கிறானே, என்னடா ஆச்சு அப்படின்னு எங்க பாட்டி கேட்க என்ன பண்ணுச்சு எங்க பாட்டி? சரி, ஒருவேளை சொந்த பந்தத்தை பாக்கணுமா நினைப்பாளாட்டுக்குது அப்படின்னு சொல்லி எங்க பாட்டி எங்க சொந்த பந்தத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்து பால் ஊத்துச்சு. பால் ஊத்தி விட்டு கிழவன் செத்தானா, கிழவன் சாவலமா, பாலை குடிச்சுட்டு மறுபடியும் எல்லாங்கிறா. அத பாக்கணும், அத பாக்கணும், அத பாக்கணுங்கிறானே எங்க தாத்தா. அப்புறம் எங்க பாட்டி என்ன பண்ணிச்சு, எங்க அண்ணன் தம்பி மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து பால் ஊத்துது. சரி, ஆம்பளை பசங்க மேலேயாவது பாசம் இருக்கும், பால் குடிச்சு பால் ஊத்துனா நல்லா அடக்கம் பண்ணி போடலாம், கிழவன் செத்து போயிருவான்னு பார்த்தா எங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் வந்து பால் ஊத்துறாங்க. சாவுலியே கட்டார வழிப்பாயே என்னடா பால் குடிச்சுட்டு என்னங்கிற மறுபடியும் அத பாக்கணும், அத பாக்கணும், அத பாக்கணுங்கிறானே எங்க தாத்தா. கடைசியா எங்க பாட்டி என்ன பண்ணி தெரியுமா? என்ன பண்ணி? எங்க அக்கா தங்கச்சிக்கு மேல பாசம் அதிகம் எங்க தாத்தலுக்கு. சரி, அவங்களாவது கூட்டிட்டு வந்து பால் ஊத்துறா கிழவன் செத்து போயிருவான், எடுத்து அடக்கம் பண்ணி போடலான்னு ஒரு யோசனையில எங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாம் வந்து பால் ஊத்துறாங்க. அப்ப பாலை குடிச்சு செத்தானா? என்னடா ஆச்சு? சாவுல முண்டை. ஏன்டா பால் குடிச்சுட்டு மறுபடியும் எங்க தாத்தா என்னங்கிறான்? அத பாக்கணும், அத பாக்கணும், அத பாக்கணும்னு மறுபடியும் இருக்கிறான்.
எங்க பாட்டிக்கு வந்துச்சு பாரு கோவம். ஏன்டா புண்டை வாங்கினே, இத்தனை பேர் வந்து பால் ஊத்துறாங்க, பாலை குடிச்சுட்டு சாவாம அதை பாக்கணுங்கிறியே, இன்னைய உன்னையோ பாக்கணும். அப்புறம் என்னாச்சு? நீ எங்க தாத்தே அத பாத்துக்கிட்டு வா வரதா. எங்க தாத்தா புலக்க போட்டார். எதை கட்டினங்க சொல்றது கேளுங்க. எங்க பாட்டிக்கு அப்பதான் தெரிஞ்சிருக்குது என்ன, எங்க தாத்தா உதிரி எங்க பாட்டி காடு சந்தில இருந்துருக்குது. காது குத்துனாருல குப்பல்ல கவுட்டுரு எதுக்கு குத்துறாரு நினைக்கிறேன். அத பாக்கு கருப்பு பூஜாரி அவர் அப்புறம் ஆளே கிடையாது. அப்படியா? ஆமா, நான் கூட்டு 14 தெரியும். ஓ எல்லாம் பாத்துட்டோம். அதுல இருந்தா என்ன பத்தி தெரியும். சரியா இருந்தது விட்டா நாமளே பேசி கொண்டிருந்தா இதுக்கு நேரம் போயிடும். இந்த ராஜ்யங்களே வந்தா இவ்வளவு அழகா வந்திருக்கிறேன். என்னை பத்தி உனக்கு ரசிக்க தெரியாதா? கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல். அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார சின்ன வளையல். தங்கி வளையல் முத்து முத்தான வளையலுங்க. தங்கி வளையல் முத்து முத்தான வளையலுங்க. எம்ஜிஆர் சராஜாதிரியா இப்படி சுத்தி விட்டு பிடிக்க வரல. எதுக்கு மறுபடியும் கையோட எடுத்துக்கா இப்படி சுத்தி விட்டு பிடிக்க வரல. அந்த மாதிரி பிடிக்கலான்னு பார்த்தேன். இன்னும் 2-3 சிப்பிட்டு போயிட்டு இருக்கிறான். நல்ல வேலை நான் புளித்தி தப்பு தப்பு பேசல எனக்கு பிடிக்காது. சரிம்மா என்ன பேச மாட்டேன். வாய் முடிக்கணும். ஒரு சுறுசுறுப்பு வேண்டா. ஆமா வாடுங்க வந்து சொல்ல இந்த ராஜ்யத்துல இந்த அமைப்பு அப்துல்கலாம் ஒரு இடத்துல நின்று தொலைடி. ஒரு சுறுசுறுப்பு வேண்டாம். சொல்லுமா இது ராஜ்யத்துல இது ஆளு யானை வாட ஒரு சொல்ல உதவி. ஓய் ஓய் ஐயோ சாமி எப்ப போவோம் அப்படின்னா இந்த ராஜ்யத்துல வந்திருக்கல பண்ணா எந்திரி போல மூட்டு உழப்பெல்லாம் வந்து உட்காந்து பட்டுட்டு இருக்கீங்களா? கட்டி போட்டே இல்லையா? என்ன என்னாச்சு? யாருமா நீங்க? நான் வந்திருக்கேன். ஓத்திரி பண்றீங்க சொல்லுங்கம்மா. நான் யார் தெரியுமா? இந்த ராஜ்யத்துல வந்திருக்கும் போது நானு யாரு நான் யாருன்னு சொல்லு. இந்த ராஜ்யத்துல வாழத்துல சட்டை கட்டி சொல்றேன். அம்மன கத்தரங்க மாத்தார் வெச்ச அடியே
உனக்கு சொன்னாலும் எனக்கு தெரியும். இந்த நாடகத்தில் வந்து நீங்க யார், உங்களுடைய பெயர் என்ன, முன்னாடி தெரியுங்க. இந்த ராஜ்யத்துக்கு நான் வந்தபடியா என்னடி தெரியுதா? வினோதவல்லி. ஓ, உங்களுடைய பெயர் வினோதவல்லி. எங்க அப்படி உங்களுடைய பெயர் வினோதவல்லியாக இருந்தாலும் உங்களை பெற்ற தாய் தந்தைகள் யாரு? நான் எப்படி பிறந்தேன்? எப்படி போனீங்க? நான் கொஞ்சம் காட்டா? எல்லாம் ஓடி போயிடும் வீட்டுக்கு. என்ன நான் கொஞ்சம் காட்டுமாங்க. நான் சொல்லட்டும் சொல்லுமா அண்ணா. ஓய் ஏன்னா எல்லாம் உடஞ்சு போச்சு. சரி சொல்லுங்க. சொல்லு. என்ன பத்து பேர் தந்து வினோதவல்லி. ஆமா வினோதவல்லின்னு சொல்றீங்களே, இந்த வினோதை பெற்றார்கள் தாய் தந்தைகள் யாரு? என் தந்தையோட கனகராஜன். ஓ, தந்தையோ கனகராஜன். என் தாயோ கனகவல்லி. கனகவல்லி. கனகராஜன் கனகவல்லி இருவர்களுக்கும் நீங்க மகளாக பிறந்தன்னு சொல்றீங்களே, சிறப்புடன் பிறந்து வளர்ந்து காலகாலத்தில் உங்களுக்கு இந்த கல்யாணம் எதை நடந்தது? ஆய்ப்பச்சு போய் கழுவிட்டு வந்துருப்போம். ஆய்பூச்சிங்கிறீங்க. எனக்கு கண்ணு ஆளு பண்ணிட்டாங்க. அண்ணா ஆழமா? என் புருஷா? யாரு அவர்? புருஷா? ஐயோ, வீட்டுக்காரரு. யாரு அவரு? உங்க கணவர். யாரு? என் புருஷத்தை எடுத்து வாயில சொல்லிட்டோம். வாயில சொல்லாதமா, திரும்பி பொச்சல் சொல்லு. அது இல்லைன்னா ஒரு கருப்புடி மாதருக்கு அனுப்பி சொல்லக்கூடாது சொல்லுவாங்க. என்ன கருப்பு பைய? கருப்புடி மாதர்கள். ஓ, கற்புடைய மாதர்கள் கணவன் பேர் சொல்ல மாட்டாங்க. ஆமா. ஓ, சொன்னா என்ன ஆகும்? ஆயில் குறைஞ்சிடும். ஆயில் குறைஞ்சுன்னா மளிகை கடையில வாங்கிக்கலாம். அது இல்ல, கற்புடைய மாதர்கள் சொல்ல மாட்டாங்க. என் புருஷன் அவரு யாருக்குமே நான் போட்டது கிடையாது. ஆமா, மற்றவர்கள் சாகு போய் போட்டுக்கோ. ஏமா, கற்புடைய பெண்கள் கணவனோட பேர் சொல்ல மாட்டான்னு சொல்ற. கற்புடைய பெண்கள் சொல்ல மாட்டாங்க, நீ சொல்லலாம், சொல்லு. அப்ப நான் என்ன நினைச்சுக்கவே சொல்லலாம்னு சொன்னேன். யாரு?
அப்படி இருந்தாலும் நீங்க யார கல்யாணம் பண்ணீங்க? அவன் எந்த நாட்டு மன்னர்? நீங்க மாலிக்கும் தெரியுமா? அந்த சாந்தசீலன் மன்னனை திருமணம் செய்து கொண்டேன். என்னடா சாந்தசீலன்? உண்மைதான். சாந்தசீலனை மணமுடித்தேன்னு சொல்றீங்களே, அவரை மணமுடித்து நீங்க சீரு சிறப்போடு சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமா, எந்த குறையும் இல்ல. எந்த குறையும் இல்ல. நீ வந்து என்ன? கணவர் உங்களை போயிட்டு சொன்னாங்க உங்ககிட்ட. உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. தேவப்பா வாடா, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொன்னேன். இல்ல போயிட்டு வர சொன்னாரு. போய் கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. போய் அரண்மனையில போய் கூட்டிட்டு வான்னாரு. அப்படி வராது. ஆமா சரி போலாம்.